பொட்டிக்ஸை பற்றி நம்ம ஏதாவது பேசணுன்னா பிஸ்னஸை கெடுக்கிற அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்கிறீங்க. இல்லை புரியலை எனக்கு. இந்த மாதிரி கிழிஞ்ச சேலை தெரியுதா, இது ஒன்றும் பழைய சேலைலாம் கிடையாதுப்பா, புது சேலை. இது வந்து என்னோட தெரிஞ்ச ஒரு அக்கா எனக்கு வீடியோ அனுப்பி இங்கே பாருமா இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க வந்து ரிவ்யூ போடுவாங்க, புதுமலர் விலாக் அவங்க சேனலில் வந்து ரிவ்யூ போடுவாங்க சரியா. அவங்க வந்து பாருங்கள் எப்படி வந்து மனசார எப்படி ஏமாற்றிருக்காங்கன்னு. இதை போய் கேட்டதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையவே கிடையாதான். அப்போது இவங்ககிட்ட வந்து காசு போட்டு நம்ம கொடுத்துட்டு நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜாயின் சாரி அப்படின்னு இருக்காங்க. ஜாயின் சாரினா ஒரு வேளை ஜாயின் பண்ணியிருக்கும் போல் அப்படின்னு அவங்க நினச்சதுக்கு 3 பிட்டா வந்திருக்கு, துண்டு துண்டாக 3 பிட்டா வந்திருக்கு. சரி ஓகே, இதில் என்ன ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை குர்த்தி ஏதாவது தச்சு போட்டுக்குறோம், வேறு என்ன செய்கிறது, வாங்கிட்டோமே காசு வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா விரிச்சு ஃபுல்லாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி கிழிஞ்சு இருந்திருக்கு. இல்லை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா, பிஸ்னஸ் பண்ணலாம், நியாயமாக பண்ணணும். ஒருத்தவங்களை ஏமாற்றி இந்த மாதிரி சீப்பாக வந்து பண்ணவே கூடாது. இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஜால்ரா போட்டுட்டு ஒரு கூட்டம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அடுத்தவங்களை பேசி தான் வந்து வீடியோ போடுற அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு திரியிறீங்க. தெரிஞ்சுக்கோங்க, இது மாதிரி மக்கள் வந்து ஏமாறக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ரிவ்யூ போடுறாங்க. நாங்கள் ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாறாதீங்க, நல்ல பொருளை வாங்குங்க அப்படின்னு சரிங்களா. அதுக்கு விட்டுவிட்டு ஃபேக் ஐடியில் வந்து இதுங்க தான் பேசுதுங்களா இல்லை வேறு யார் தான் பேசுகிறாலும் எனக்கு புரியவே இல்லை. ஃபேக் ஐடியில் வந்து திட்டுறதும் அவங்களா தான் இருக்கும். ஏன்னா நோட்டிஃபிகேஷனுங்கிறது யூடியூப் எல்லாத்துக்குமே தான் கொடுக்கும். இதை வந்து நம்ம சொன்னோம்னா பெரிய மாதிரி வந்து இப்போ நீ அடுத்தவங்கள பேசியே வீடியோ போடுறியோ உனக்கு வெக்கமா இல்லை அப்படி இப்படின்னு. அப்போ அவங்களோட காசு வேஸ்ட்டாக போச்சு, இதை யார் என்ன சொல்லுவா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லோரும் வந்து வேறு வேலை வெட்டி இல்லாமல் 1000 கண்டென்ட் இருக்குது, இந்த இதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் ரிவ்யூ போடுறாங்க, உங்களை யார் வாங்க சொன்னா அப்படின்னு. இந்த மாதிரி இப்போ நாங்கள் ஒரு யூடியூபர்னு தெரிஞ்சு அந்த லேடி பயந்து திரும்ப வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க ஓகேவா. அவ்வளோ நேரம் வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் பார்த்துட்டு ஒரு ரீப்ளை பண்ணாமல் இருந்தது. நான் ஒரு யூடியூபர், உங்கள் வீடியோ வந்து என்னோடய சேனலில் நான் ரிவ்யூ போடுறது தான் வாங்கிட்டேன் ஒரு வார்த்தை தான். ஆக்சுவலாக அவங்க தீபாவளிக்கு தான் எடுத்தாங்க. நம்ம சரி ஓகே நல்ல சரியாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க சரிங்களா. ஆனால் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்தாலுமே அவங்க பார்க்குறதுக்கு அந்த லேடி வந்து ரொம்ப பாவம் போல் இருந்தாங்க. இப்போ சரி ஓகே நம்ம பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்கிட்ட வாங்குகிறோம், யூடியூப்கிட்ட வாங்குகிறோம், இவங்ககிட்ட வாங்கினா என்ன, இவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க வாங்கினது ஒரு குத்தம்னு சொல்லிவிட்டு அந்த சாரீ அவ்வளோ டேமேஜ்டு. ஆனால் நோ ரெஸ்பான்ஸ். ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாங்க, சிம்பதி க்ரியேட் பண்ணுறதுக்கு பாவப்பட்ட மாதிரியே அந்த கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸை வச்சு அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க சரிங்களா. ஆனால் அதோட ஓனர் வந்து வேறு ஆள், அவங்க நல்ல வெல் எஜுகேட்டட், நல்லா பேசுகிறாங்க, அந்த இதிலே நல்லா தெரியுது. அப்புறம் வந்து அந்த அம்மா சொல்லுது வந்து அப்படிங்களா, ஓகே சாரி, நெக்ஸ்ட் டைம் வாங்கினா அப்போ நான் சரி பண்ணிக்கிறேன், உன்கிட்ட வாட்டி சேலை வாங்கினி இந்த லட்சணத்தில் இருக்குது, இது வந்து இந்த அம்மாட்ட நம்ம நெக்ஸ்ட் டைம் போய் இந்த அம்மாட்ட நம்ம சேலை வாங்கணுமா, புரிஞ்சுக்கோங்க சரியா. இல்லை மேம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன் இப்படிலாம் இது பண்ணுறீங்க, நீங்கள் செக் பண்ணி, நாங்கள் செக் பண்ணிவிட்டு தான் கொடுத்தோம், நானே ஹஸ்பண்டும் செக் பண்ணிவிட்டு நல்லா தான் பார்த்து கொடுத்தோம், எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியல, ஸோ சாரி மேம், ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் உங்களுக்கு வேணால் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன், இந்த அம்மாட்ட ஒரு வாட்டி வாங்கி இந்த லட்சணத்தில் இருக்கும்போது நெக்ஸ்ட் டைம் வாங்கி. இப்போ நீ சாதா இப்போ ஒரு யூடியூபர் சொன்ன உடனே இன்ஃப்ளூயன்ஸர் தெரிஞ்சு நீ வந்து இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இது அப்போ சாமானியமாக ஒரு பொண்ணு வாங்குறாங்க, ஒரு கிராமத்தில் இருக்கவங்க, ஒரு வசதி இல்லாதவங்க, சரி நம்ம வாங்குவோம், ஆன்லைனில் வாங்கலாம், நம்மளுக்கு வீட்டுக்கே வந்துடும், நம்மளால் போக முடியாது அப்படின்னு நினச்சி வாங்குறவங்களுக்கு எப்படி ஒரு பெரிய ஏமாற்றம் தானே. அப்போ நீங்கள் ஏமாற்றி ஏன் இப்படி சம்பாதிக்கிறீங்க, ஏன் நல்ல பொருட்களை கொடுத்தா என்ன வந்துடுது, இல்லை நீ வந்து ஏன் கீழே போடக்கூடிய துணி ஏன் அதே சில. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ சேரீ விற்கிற முக்கால்வாசி பேர் அவ்வளோ அழகாக சேலை கட்டி வைப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டில் வந்து சேலையே இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல கட்டின சேலையை அனுப்புன மாதிரி ஃபீல் ஆச்சு, கட்டின சேலையை அனுப்புன மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு. அப்போ அவங்க கட்டின சேலையெல்லாம் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு தான் வரும் சரிங்களா. என்ன தெரிய போகிற, கொஞ்சம் நேரம் எடுத்து கட்டிட்டு ஷூட்டிங் பண்ணிவிட்டு அதோட திரும்ப மடித்து உங்களுக்கு சேல் பண்ண என்ன தெரியும். ஏன்னா நிறையா பேரோட குமுறல் அவ்வளோதான், இங்கே கட்டின சேலை மாதிரியே இருக்குங்க, கட்டின சேலை மாதிரியே இருக்குது, கிழிஞ்சு போயிருக்கு. தெரிஞ்சுக்கோங்க, சிலருக்கு ஒரு சிலருக்கு இப்போ வந்து 10 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 3 பேருக்கு நல்ல இருக்கலாம். அந்த 3 பேர் பேசுகிறத வச்சு நம்ம இது பண்ண முடியாது, அந்த 7 பேருக்கு நஷ்டமாயிருக்குல்ல, அதை தான் பார்க்கணும் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து ஏமாறாதீங்க. ஆன்லைன் ஏமாற்றம்ங்கிறது ரொம்ப அதிக அளவில் வந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா. காசு இப்போலாம் பார்த்திங்கன்னா 15 கோடி வந்து பீப்புளோட பணத்தை வந்து ஒருத்தெல்லாம் பட்டாசு விற்கிறோன்ற பேரில் வந்து ஏமாற்றிருக்காங்க. ஸோ வந்து இன்ஃப்ளூயன்சர் ப்ரொமோஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காசுக்காக தான். அவனுக்கு வந்து 5000 10,000 50,000 1 லட்சம் ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு அவன் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வச்சுருக்கானோ அதுக்கு தகுந்தாப்பில் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நஷ்டப்பட்டு சும்மா நிற்க போகிறது நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் முகத்தை
கிராமப்புறத்தை விட்டு வெளியே வந்து போய் கடைகளில் வாங்கி இது பண்ணுங்கள். இதனால வந்து பொதுமக்களும் பயன்பெறுவாங்க. வேலை பார்க்குறவங்களும் நல்ல புண்ணியம் கிடைக்கும். இதனால நிறைய சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்களாம் கஷ்டப்படுறாங்க. வியாபாரமே ஆகலை, எல்லாருமே ஆன்லைனில் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. எனக்கு 2, 3 கமெண்ட் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கையில பாவமாக இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் கடைகளில் போய் வாங்குங்க. இந்த மாதிரி திண்டங்கட்டை கொடுத்து ஏமாறாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.